Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் யாவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாகவும் சமாதானத்தோடும் தேவன் தந்த அன்பினாலும் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில நித்திய தேவன், சமாதானத்தின் தேவன். அவரே எல்லாம் உங்களுக்கு செய்து முடிக்கிற நல்ல தேவனா இருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில நம்ம காணுகிற ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும், சூழ்நிலைகள், சோதனைகள் மத்தியிலும் கர்த்தர் மத்தியில நின்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பலத்தையும் அவர் ஒரு இளைப்பாறுதலையும் தருவார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சமாதானத்தை பெற்றுக் கொள்க வேண்டும், தேவனுடைய பலத்துல விடுதலை ஆக வேண்டும். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு தேவன் வார்த்தையின் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறபடியா, தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறபடியா, ஜெயத்தோடு வாழ வேண்டும் என்று நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாக நம்மளுக்கு தேவன் புதிய பலனை தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்தா, ஆண்டவருடைய வழிநடத்தல் உங்களோடு கூட இருந்தா, ஆண்டவர் புதிய பலனை கொடுப்பார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தருடைய பலத்தையும் தேவனுடைய ஆலோசனையும் நாம் கேட்கும் போது நிச்சயமாகவே நம்மளுக்கு ஒரு பலனும் சமாதானம் உண்டாகும். ஆமென். இந்த நாளில் காணப்போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளினாலே என்னை மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் தமது சிறகுகளினாலே, கர்த்தர் நம்மளை எல்லா விதத்திலும் பார்த்து வழி நடத்துகிறார். நாம் நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு நிழல் இல்ல, நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, நம்மளுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்மளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லா விதத்திலும் ஆலோசனை தந்து நம்மளை வழி நடத்துகிற நல்ல தேவனார். எந்த சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும், எது உங்க வாழ்க்கையில நடந்தாலும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவர் உலகத்தை விலக மாட்டார். அது மட்டுமல்ல, அவர் சேட்டைகளின் கீழே அப்படின்னா ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை நமக்கு உலகம் தருகிற பாதுகாப்பை நான் பேச வரல. நீங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாதுகாப்பை நான் சொல்லல. தேவன் இடத்திலிருந்து, வரத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு, தேவன் இடத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார். அவன் ஆண்டவருடைய சிறகுகளினாலே அவர் அடைக்கலத்துல நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையில நம்பிக்கையோடு வாழுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இதோட வார்த்தையை நாங்கள் கேட்ட போது நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். வசனம் சொல்லுகிறது, அவர் தமது சிறகுகளினாலே உன்னை மூடுவார், அவர் சேட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய். ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தையிலும் உம்முடைய சேட்டைகளினுடைய ஆண்டவரை பாதுகாப்பிலையும் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் இப்படியாக பாதுகாப்பும் பலத்தையும் தந்து நடத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. தேவன் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.